நாம் எப்போதும் ஆழ் மனதில் பதிவு செய்ய வேண்டும். காரியம் செய்வது நாம் தான், அந்த ஊசலாட்டம் செய்வதுதான் ஷைத்தான். ஷைத்தான் வந்து சொல்லுவான், நான் கண்டிப்பாக இந்த காரியம் செய்து விடுவேன், நீ 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 இந்த இந்த காரியத்தை செய்து விடு, இந்த பாவத்தை செய்து விடு, உனக்கு நல்லதை நான் கொடுத்து விடுவேன். கண்டிப்பாக முடியாது. ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு பாவம், எப்போதும் ஷைத்தான் ஒரு ஊசலாட்டத்தை தான் சொல்லுவானே தவிர அது உண்மை கிடையாது. எடுத்து பாருங்கள், பதருடைய போர் நடந்தது. சுராகா பின் மாலிக் அந்த ஒரு மனிதனுடைய ரூபத்தில் ஷைத்தான் வந்தான். வந்த பிறகு வருவதற்கு முன்னால் அந்த ஷைத்தான் என்ன சொன்னான் தெரியுமா? நான் உங்களோடு எப்போதும் இருப்பேன் அந்த போர்க்களத்தில், நீங்கள் சண்டை போடுங்கள், உங்களுக்கு பலம் இருக்கிறது, உங்களுக்கு போர் வீரர்கள் இருக்கிறார்கள், குதிரை போல் உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கிறது, நீங்கள் சண்டை போடுங்கள். 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு படையாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள், அந்த 300 பேருக்கு நீங்கள் அசால்ட்டா அவர்களை தோக்கடிக்கலாம். அப்படியெல்லாம் பேச்சு அவர்களுடைய மைண்ட ஃபுல்லா பிரெயின் வாஷ் பண்ணி அந்த போர்க்களத்தில் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்தான். அதற்கு பிறகு என்ன நடந்தது? அந்த மலக்குமார்கள் இறங்கக்கூடிய அந்த விஷயத்தை, அந்த சம்பவத்தை பார்த்து, அந்த காட்சியை பார்த்து விட்டு சுராகா பின் மாலிக் பயந்து ஓடினான். என்ன சொன்னான்? நீங்கள் பார்க்காத விஷயத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் இந்த இடத்தில் இருக்க மாட்டேன். அவன் பயந்து ஓடிவிட்டான். அதற்கு பிறகு எல்லா காஃபிர்களுடைய தலையை அந்த மலக்குமார்கள் வெட்டி வீசினார்கள். ஷைத்தானுக்கு தெரியும், ஊசலாட்டத்தில் இப்படிதான் அவன் ஏற்படுத்துவான். இதே சம்பவத்தை நீங்கள் பாருங்கள், சூரத்துல் ஹஷ்ர் 59வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அந்த ஷைத்தான் சொல்லுவான், நீ இந்த காரியத்தை செய்துவிடு, நிச்சயமாக இது உன்னுடைய நல்லத்துக்காக தான் சொல்லுகின்றேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இதே போலதான் ஊசலாட்டத்தை செய்தான். நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டால் நீங்கள் எப்போதும் இந்த சொர்க்கத்தில் இருப்பீர்கள், அல்லது நீங்கள் மலக்காக மாறி விடுவீர்கள். இதெல்லாம் அல்லாஹ் சொல்லவில்லை, இதெல்லாம் நடக்காது. ஆனால் ஒரு பொய்யான ஒரு கற்பனை, ஒரு ஆசை, அந்த ஆசையில் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விழுந்து விட்டு தவறு செய்து விட்டார்கள். அதே போலதான் எல்லா மனிதர்களும், நபியாக இருந்த அவர்கள் தவறு செய்தார்கள். நினைத்து பாருங்கள், உங்களுடைய ஈமான் எப்படி இருக்கும்? எப்படி நாம் ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பான்? அல்லாஹ் அந்த அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த ஷைத்தான் சொல்வான், என்னியஹாவுல்லா, நான் அல்லாஹுக்கு பயந்துதான் சொல்லுகின்றேன், எனக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறது, நீங்கள் இந்த காரியம் செய்யுங்கள், எதுவும் நடக்காது. ஆனால் என்ன நடக்கும்? கடைசி நேரத்தில் அவன் அந்த இடத்திலிருந்து சென்று விடுவான். அவனுக்கும் அந்த மனிதனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று அவன் அந்த இடத்திலிருந்து போயிடுவான். அந்த பாவத்திலிருந்து மீற முடியாமல், அவன் தௌபா செய்ய முடியாமல், அந்த பாவத்திலே மூழ்கி வழி கெட்ட ஒரு மனிதனாக